வணக்கம் மக்களே. இன்றைக்கி மை டிஸ்க்ளோஷர்ஸ் அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கெஸ்ட்டாக அதாவது ஹோஸ்ட்டாக வர நம்மளுடைய டாக்டர் மாதுளா மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போன காரணத்தினால அவங்களால வர முடியல. அதுக்காக நம்ம வீடியோ போடுறதையும் நிறுத்த முடியாது. வேறு யாரையும் எனக்கு இந்த பின்னாடி பாருங்கள், இன்னும் பாட்காஸ்ட்லாம் கொஞ்சம் பண்ணதெல்லாம் இருக்குது. நேற்று ஒரே நாளில் 2 பாட்காஸ்ட் நடந்தது. அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் இருக்குது. பின்ன ஒரு 1.5 மாதம் கழித்து இன்னொரு சூப்பரான ஒரு டாபிக் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீக்கு. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, திங்ஸ் வில் கம். சரிங்களா? ஸோ சுவாரஸ்யமான தலைப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ அதனால் என்னால் வேறு ஹோஸ்ட்டையும் டக்குன்னு கூப்பிட முடியாமல் போச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நானே பேச வந்துட்டேன். உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்லலான்ட்டு நம்ம இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தேன். கொஞ்சம் பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. இப்போ நம்மளுடைய நித்திலந்தனமணி சேனலில் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் பெண்டிங் இருக்கா. ஸோ அதெல்லாம் சேர்த்து எப்படி பேசிடலாம் அப்படின்ட்டு. எவ்வளோ நேரம் பேச போகிறோன்னு தெரியல, மூச்சு இருக்கிற வரைக்கும் பேசுவோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போமா. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பின்ன உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. வீடியோவை லைக் தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் வீடியோஸையும். தென் அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்ருங்க. நம்ம சேனலுக்கு மானிட்டரி வைஸ் சப்போர்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலந்தனமணி தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ இந்த 2 சேனலையும் பாருங்கள். தெர் இஸ் ஒன் அதர் ஃபோட்டோகிராஃபி சேனல் கம்மிங். ஸோ கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். அண்ட் ஸோ இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்ன வைகாசி 2 இல்லையா இன்றைக்கி? வைகாசி ஆணியில் வந்து ஆஃபிஷியலாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இட் இஸ் அ பெய்டு கிளாஸ் தான். என்னுடைய பிளான் வந்து ஒரு 1 இயர் கிளாஸ் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்ட்டு. ஸோ மாதம் வந்து ஒரு இது கட்டி நம்ம படிச்சுக்கிற மாதிரி கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஐடியா இருக்குது. ஸோ ஸோ உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட்டை சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி உண்டான வீடியோக்குள்ளே போவோம். ஸோ முதல்ல நம்மளுடைய தங்கை நந்தினி சூரியகுமார். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மனுஷ பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது துன்பம், பசி, பிணி, மூப்பு அதெல்லாம் வந்துருக்கு. மனுஷனாக பிறந்தால் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியில் உயிர் வாழ வேண்டியிருக்குல்ல, அதனால் சாப்பிட்டு தான் ஆகணும். காலத்தினுடைய சிறை அப்படிங்கிறதுனால இருக்கிறனால நம்மளால் மூப்பு வயசாகிறது அப்படிங்கிறத வந்து தப்பிக்க முடியாது. நோய்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தோம்னா 4448 வியாதி அப்படின்னு சொல்லி சித்தபெருமக்கள் நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அதுக்குள்ளேயும் இன்னும் பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்லி இந்த காலத்துலேயும் நிறைய மருத்துவர்கள் சொல்லுவது உண்டு அப்படின்னும். அப்போது ஒரு பதிவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நம்மளுடைய போன பாட்காஸ்ட்டு திரு அபுபக்கர் சித்திக், ஆசான் அபுபக்கர் சித்திக் அவர்கள் கூட பண்ணின இதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இந்த விஷயத்தை சொன்னார். 4448 வியாதி இருக்குது, அதில் வந்து உள்ள வகைராக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், அப்போ முதல் வியாதி எது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது அதற்கு ஒரு விடை சொன்னார். ஒரு வேளை பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தரேன், அந்த வீடியோ லிங்க் தரேன், பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு அது எல்லாமே. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பதிவில் முதல் நோய் அப்படிங்கிறது வந்து விண்கல் மூலமாக வந்தது அப்படின்னு சொன்னீங்க. தியாபா ப்ரொஃபஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் வந்து இந்த செய்தி இருக்குது. விண்கல் வந்து பூமியை தாக்கும். அந்த விண்கல்லில் வந்து ஒரு வகையான ஒரு பாக்டீரியா இருக்கும். அது வந்து என்னென்னா இந்த பூமிக்கு ஒரு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம். ஸோ அது இங்கே வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள், மனிதன் உட்பட இதர உயிரினங்களுக்கு நோய் அப்படிங்கிறது அப்போ தான் முதல் வந்தது அப்படிங்கிற ஒரு கூற்றை வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம நித்திலந்தனமணி சேனலில் வந்து அதை கோல்டன் பிளானட்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்கு அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதற்கு பின்னே இவ்வளோ நோய்கள் வளர்ந்தன. வளர்ந்தன. இப்போ அதுவாக வளர்ந்தனவா இல்லை நம்ம ஆன்மூலகத்திலேருந்து இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிளான், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அப்படின்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதாவது எல்லாத்தையுமே வந்து ஒரு நுணுக்கி பார்த்து இதுக்கப்புறம் இது அப்படிங்கன்னு அவசியமே இல்லை. ஏன்னா அதனால தான் அந்த நோய் கிருமிகளுக்கு பேர் பேத்தஜன் அப்படிம்பாங்க. அது வளர்ந்துகிட்டே இருக்கும், அது மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய உடல் வந்து ஒரு வகையான எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்ப்பு சக்திக்கு மாறாக என்ன வேலை செய்யணுமோ அது தானாகவே வேலை செய்யும். அதுதான் வந்து இந்த உலகத்தினுடைய பொதுவாக உயிரினுடைய பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது. ஏன்னா மனம் தான் எல்லா வேலையுமே செய்கிறது. இப்போ எனக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது. நாய் தோர்த்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? காற்றுல பறக்கிறதும் தண்ணியில் நடக்கிறதும் அப்போ தான் தெரியும் இல்லையா? அப்படின்னா என்னென்னா, என்னுடைய மனமானது என்னை தற்காத்து கொள்வதற்காக என்னுடைய அடிப்படையான ஒரு சில நம்பிக்கைகளையே வந்து அது உடைக்கணுன்னாலும் உடைச்சிரும். அது வந்து என்னுடைய தற்காப்பு, என்னுடைய தேவை அப்படின்னா மனம் வந்து அவ்வளோ உறுதித்தன்மையோட வீரியமாக வேலை செய்யும். இப்போ யாராவது நம்மளை வந்து துரத்திட்டு வர்றாங்க, ஏதோ கையில் கத்தி வச்சுட்டு துரத்திட்டு வராங்க, நாமளும் ஓடுறோம் பயங்கரமாக.
ஓடி ஓடி போய் ஒரு இடத்துல அப்படி சேர்ந்து நின்றுட்டோம், அதுக்கு மேலே ஓடுறதுக்கு இடம் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது, என்னை தற்காத்து ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவ்வளவு நேரம் இருந்த பயம் நம்மளை மீறி ஆனதாச்சு பார்த்துடலான்னு சண்டைக்கு ஏறி நிற்கிற பாருங்க. அதுதான் மனதனுடைய வலு, அந்த வைராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு நோய் கிருமி அளவில் இருந்தே வேலை செய்யும். அது தற்காப்புக்கு எப்படி ஒரு மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணி அந்த அணுக்களுக்கு ஒரு வகையான ஒரு மாற்றம் உண்டு பண்ணுதோ, அதுபோல் நோய் கிருமிகளும் அந்த மாதிரி வேலை செய்யும். இது எதுவுமே பிளானே கிடையாது. இது இயற்கையினுடைய அப்படியே அதனுடைய தன்மை. அதனால தான் ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினச்சா அது வேறு மாதிரி போகிறதுக்கெல்லாம் நிறைய அறிவியலாளர்கள் தங்களுடைய கணிப்பிலிருந்து மாறி போகிறதுக்கு உண்டான காரணம். நம்ம ஜுராசிக் பார்க் படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை ஆன்மாக்கள், உயர்நிலை ஆன்மாக்கள், ஆன்மூலகத்திலேயோ இல்லை தெய்வங்களோ எல்லாம் இதை பிளான் பண்ணி இது பண்ணாங்க. நோ, அப்படியெல்லாம் இது பண்ணாங்க. அவங்க ஒரு செட், ஒரு ஸ்ட்ரக்சர், நம்ம வாழ்வதற்கு ஒரு ஆதார நிலை மட்டும் உருவாக்கி தரலாம். அதற்கு மீறி அவங்க உள்ளே வரக்கூடாது, கை வைக்கக்கூடாதுங்கிறது அந்த நியதி. இப்போ நம்ம இந்த தியாபா ப்ராஃபஸி, அந்த கோல்டன் பிளானெட்டில் என்ன பார்த்தோம்? அவங்க இந்த வேற்று கிரகத்தில் உயர்ந்த ஒரு அனுபவ நிலையிலையும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய மொத்த உலகத்தையுமே நொடி சொடுக்கு போடக்கூடிய நேரத்தில் நல்ல நிலையில் மாற்றக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர்களே அவங்க என்ன சொல்கிறாங்க? ஓரளவில், மறைமுகமான அளவில் அப்படி தான் நாங்கள் உதவி செய்வோம், அது கணிசமான அளவில் தான் உதவி செய்வோம். அந்த உதவியுமே நம்மளாக முன்னெடுத்து ஒரு காரியம் செஞ்சு அதனால் அனுபவத்தை நாம் ஈட்டிக்கொண்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவது போல தான் அவங்களே அந்த உதவியவே செய்வாங்க. நேரடியாக அப்படியே கையில் எடுத்து கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போது ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு உயிரினுடைய சுதந்திரத்திற்குள்ளே, ஃப்ரீவில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சுதந்திரத்திற்குள்ளே தலையிடவே மாட்டாங்க. இது பிறப்பினுடைய நியதி. தேவர்களோ தெய்வமோ இதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இது மன அளவில் உயர்நிலை இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சுதந்திரத்துக்குள்ளே அவங்க தலையிடவே, ஒரு காலம் தலையிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இது பை எவல்யூஷன் அது நடந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு மாற்று இது தற்காப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த உடலே பார்க்கும். இந்த உடல் வழியில் அறிவில் சிறந்த மனிதர்கள், உயிர்கள் இங்கே பிறந்துக்கிட்டே இருக்கும். அது அதற்குண்டான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது அதனால் இது எல்லாமே முன்ன பிளான் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நம்ம கர்ம பலனாக தான் நோய்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி ஆசான் சித்திக் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போது இந்தந்த கர்மங்களுக்கு இந்தந்த நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கும் சொன்னார். அப்போ கண்டிப்பாக உயர்நிலை ஆன்மாக்கள் தான் இதை சார்ந்த அட்டவணைகள் போட்டிருப்பாங்கல்ல அப்படின்ட்டு. இல்லை, கர்மம்னா என்ன? செயல். ஒரு செயல் செய்கிறோம் அப்படிங்கிறது எங்கே போய் பதியுது? நம்மளுடைய ஞாபகங்களில் பதியுது. எந்த ஞாபகத்தில் பதியுது? மூளையா? இல்லை, ஆன்மாவில் ஞாபகத்தில் பதியுது. அதற்கு பேர் என்ன சொல்கிறோம்? கண்மம்னு சொல்கிறோம். அதற்கு பேர் இல்லையா? அப்போது நான் செய்யக்கூடிய ஒரு செயலுக்குண்டான ஒரு வினை, அந்த வினையை நான் இப்போவே அனுபவிக்கிறேன். பயங்கரமாக செயின் ஸ்மோக்கருங்க, என்ன ஆகும்? லங்ஸு புட்டுக்கும் இல்லையா? லங்ஸ் பூரா கவம் சேர்ந்துடும். இதுதான் நடக்கும். இல்லைங்க, பயங்கரமான குடிகாரங்க, என்ன ஆகும்? இங்கே இந்த லிவர் இருக்கா, இது போயிடும். அப்போது நான் ஒரு செயல் செய்கிறேன்னா அதற்குண்டான வினையை உடனே அதற்குண்டான நான் அனுபவிச்சிட்றேன். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது அனுபவிக்கலைங்க, தப்பிச்சிட்டேன், இதோட குடும்பாவியாக இருந்தேன், தப்பிச்சிட்டேன், ஒன்றும் நடக்கலை, அதுக்குள்ளே என்னுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனால் நான் செய்த செயலினுடைய ஞாபகங்கள் தான் என்கிட்ட இருக்கே, கண்ம பதிவுன்னு சொல்லக்கூடிய ஞாபகங்கள் தான் இருக்கே. இப்போ இந்த செய்த செயலுக்குண்டான வினைங்கிறது ஒன்று நான் அனுபவிக்கணுமே, அதனுடைய தொடர்ச்சி எப்போ வரும்னா அடுத்த பிறப்பில் வரும். அந்த ஞாபகங்கள் செய்த செயலுக்கு உண்டான அதனுடைய விளைவு, பாதிப்பு அப்படிங்கிறது அடுத்த பிறப்பில் தொடர்ந்து அது உடலில் காட்டியே தீரும். அது நோய்களாக காட்டும். இப்போ எத்தனையோ மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் முதற்கொண்டு திடீர்னு இங்கே பார்த்தா ஒரு தழும்பு இருக்கும், இல்லை நமக்கு ஒரு மாதிரி அர்த்தமே இல்லாமல் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும், கழுத்து ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், கை தோள்பட்ட ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும், வயிறு வலிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன்னு மருத்துவர்கள்னால் டயக்னோஸ் பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது இந்த ஆன்ம ஆராய்ச்சி இருக்குல்ல, நம்ம இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன், அதில் பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? தலையில் குண்டடிப்பட்டு செத்துருப்பான், இல்லை கழுத்தில் அம்பு எஞ்சி செத்துருப்பான், தூக்கு போட்டு அவனை கொண்டிருப்பாங்க, பின்ன ஏதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய ஏதோ ஒரு ஆபத்துனால இந்த எலும்புகள் உடைந்து அவன் இறந்துருப்பான். அப்போது இந்த வயிற்று வலி, சுடப்பட்டிருப்பான், கத்தியால் குத்தப்பட்டிருப்பான், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். உடம்பு ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு சூடாகவே இருக்கும். முற்பிறப்பில் அவன் நெருப்பினால் அழிஞ்சிருப்பான்.
ஒரு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீரை பார்த்தா பயமாகவே இருக்கும். அப்போ அந்த நீரினால் ஏதோ ஒரு அழிவு அப்போது ஒரு நோய் மட்டும் கிடையாது, நம்ம உடலில் ஒரு வகையான மருத்துவத்தினால் விளக்க முடியாத ஒரு சில மாற்றங்கள் இந்த உடல்லையே பதிவுகளாக பதிஞ்சிருக்கும். தழும்புகள் முதற்கொண்டு காரணகாரியமே இல்லாமல் ஏற்படக்கூடிய வலிவேதனைகள்லேருந்து பயத்திலிருந்து எல்லாமே முந்தைய பிறப்பினுடைய அந்த அழுத்தந்திருத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஞாபகத்தினுடைய ஒரு பிரதிபலனாக இந்த உடலே அதை வந்து வெளியெடுத்து காட்டிடும். அப்போது நோய் வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முன்னே நான் இதெல்லாம் செஞ்சேன்ல, அதெல்லாம் கண்ம பதிவுகள் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக பதிஞ்சிருக்கும். அப்போ அதனுடைய அந்த 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 இன்னல்கள் அப்படிங்கிறது இப்போ எனக்கு விளைவாக வரும். ஏன்னா ஃப்ரெஷ் ஸ்டார்ட். முன்னாடி ஏதோ நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், நான் எதிர்ப்பு சக்திக்கு மனசை ஒரு திடப்படுத்திட்டேன், அதனால் அந்த உடல் வந்து என்னமோ ஒரு பண்ணி அந்த உடலை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டேன். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரும்பொழுது அந்த ஞாபகங்கள் மொத்தமாக அப்படியே அந்த ஞாபகத்தோடு இந்த உடலில் வந்து அப்படி பதியும். முந்தின இருந்தது தான் நமக்கு எதுவுமே ஞாபகமே இருக்கிறது இல்லையே. அப்போ இந்த புது உலகத்தில் வந்து எனக்கு ஏன்டா இப்படி நடக்குது, எதுக்கு இப்போ எனக்கு உடம்பு எல்லாம் வந்தது, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, அவன் குழப்பத்திலேயே இருப்பான். அப்போ இவன் செல்ஃப் டயக்னோஸ் பண்ண இதுக்கு தான் வந்து இந்த ஹிப்னோதெரப்பி எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் இன்றைக்கி என்னமோ அது தெரியல, இன்றைக்கி மருத்துவமே வந்து அதை வந்து ஆதரிக்காத ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க, விச் இஸ் வெரி ராங். அதனால் கர்மத்தினால் உண்டான நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் செஞ்ச செயலுக்கு உண்டான நோய் தான் எனக்கு வரப்போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதெல்லாமே முந்தைய பிறப்புகள்லேருந்து அடுத்தடுத்து வழி வழியாக வந்தே தீரும். நோ சேஞ்ச் அதில் எதுவுமே. ஏன்னா அப்போ இங்கே பூமியில் வந்து இப்போது நிறைய புது வைரஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, லேபில் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு மனுஷ உடலுக்குள்ளே புகுத்தி அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி உயிர் பிரியும் அளவுக்கு செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து மேலிடத்தில் வந்து கண்டுபிடித்து அதோட அறிவை மனிதர்களுக்கு கொடுப்பாங்க தானே அப்படின்ட்டு இல்லை. ஒரு நோய் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இப்போ இந்த நோய் அப்படிங்கிறதுலேருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா? அப்போ இந்த நோய்க்குண்டான நிவர்த்தி அப்படிங்கிறது அது தெரியணுமே. முதல்ல எனக்கு ஏன் பாதிப்பு ஏற்பட்டுதுன்னு எனக்கு தெரியணுமே. அப்போ அதற்கு ஒரு அறிவு வேணும்ல. அந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பதிவுகள்லேயே முதல்ல இருக்கணும். அப்படி இருக்குது, அப்படி ஒரு வேளை இல்லை வச்சுக்குவோம், அப்படி இல்லை நெகட்டிவ் சைடு வச்சுக்குவோம், அப்படி ஒரு வேளை எனக்கு அறிவு இல்லை. ஆனால் இங்கே ஏற்படக்கூடிய இன்னல்களை பார்த்து என்னுடைய மனம் வந்து தவிக்கும் பொழுது அப்போ இங்கே ஏற்கனவே வந்து நிறைய அறிவு இருக்குது. உயர்ந்த ஆன்மாக்கள் வந்து அந்த அறிவை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதை நான் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ இதை ரிசீவ் பண்ண ஆரம்பித்து இதை நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு வந்துடுறேன். நான் டாக்டர் ஆகணும், நான் வந்து இந்த மாதிரி ஒரு லேபில் ஒர்க் பண்ணணும், இதனால் வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு செயல் செய்யணும், இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால தான் என்னால் அந்த அறிவை ரிசீவ் பண்ணிக்க முடியுது. ஏன்னா என்னுடைய ஆர்வம் அதை நோக்கி செல்லுது, அதனால் என்னால் ரிசீவ் பண்ணிக்க முடியுது. இப்போ நான் வந்து அந்த வித்தையை கற்றுக்கிட்டேன். இப்போ கற்றுதுக்கப்புறம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் என்னுடைய விழிப்பு நிலை, இப்போ என்னுடைய கான்ஷியஸ்னஸ்ன்னு இருக்குல்ல, ஆன்மா வந்து தூய்மையானது, அது நல்லது மட்டும்தான் செய்யும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆசை, புலன் நுகர்ச்சியினால் ஏற்படக்கூடிய ஆசைங்கிறது என்னுடைய விழிப்பு நிலையில் வேலை செய்யுமே. இது ஆன்மாவினுடைய தூய நிலையை ரொம்ப ஈஸியாக ஓவர் பவர் பண்ணிட்டு நமக்கு தெரியாது. எப்பா அதை சாப்பிடாத, அது உடம்புக்கு கேடு தான், ஆமாந்தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் ருசி கேட்குது பார்த்தில்ல, ஒரு 2 வாயாவது சாப்பிட்டுக்கிறனே சொல்கிறோமா. அப்போ ஆன்மாவுக்கு தெரியுது, டே அது கேடு, அதை பண்ணாத அப்படின்னு. ஆனால் புலன் நுகர்ச்சி என்ன பண்ணுது, அதை சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லுது. அப்போது நான் இங்கே மக்களை காப்பாற்றணும், உயிர்களை காப்பாற்றணும், இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிக்கணும்னு தான் நான் இங்கே வரேன், நல்ல எண்ணத்தில் தான் வரேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் யாராவது ஒருத்தர் எனக்கு தூண்ட வைக்கக்கூடிய ஒரு ஆசைன்னு சொல்லக்கூடியது. அப்படியா, இதை வந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நோயாக மாற்றி மருந்து கண்டுபிடிச்சா இன்னும் காசு சம்பாதிக்கலாமா? அப்போ காசு தான் இங்கே பிரதானமா? காசு வச்சு என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தில் நிறைய சுகமான விஷயமெல்லாம் இருக்குப்பா, அதை வாங்கிக்கலாம். அப்படியா, எங்கே அந்த சுகத்தை அனுபவிச்சு பார்ப்போமே. அதை யார் உங்களை வந்து அந்த மருந்து கண்டுபிடிக்க சொல்கிறானோ இல்லை நோய் உண்டு பண்ண சொல்கிறானோ அவனே உங்களுக்கு அந்த மாதிரி சுகபோகங்களை கண்ணில் காட்டிடுவான். சுகபோகங்களுக்காக பூமிக்கு வரேன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. பட் இருந்தாலுமே அந்த புலனுடைய நுகர்ச்சி, அதனுடைய மேலே ஆசை அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், நான் வந்து என்னமோ அந்த அறிவை வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் வந்ததுக்கப்புறம் அதை கட்டெல்லாம் பண்ண முடியாது. அது நானாக ஏதாவது ஒரு தவறான ஒரு இதில் போய் என்னுடைய பழசெல்லாம் மறந்து இந்த மாதிரி ஆனால் தான் உண்டு. கட்டெல்லாம் பண்ண போகிறதில்ல. இந்த அறிவை வைத்து கொண்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கக்கூடிய முடிவை நான் தான் எடுக்க போகிறேன்.
அறிவு வந்து என்கிட்ட இருக்குது. இந்த அறிவை வச்சு நான் என்ன பண்ண ஒருத்தருங்க வந்து இயற்பியலில் ஒரு வேதியியல் படித்தவன் இருக்கான். ஒரு வேதியியல் படித்தவன் வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு நல்லது செய்கிறவனும் இருக்கான், குண்டு செய்கிறவனும் இருக்கான். 2 பேருமே வேதியியல் படித்தவன் தான். ஒரு இயற்பியல் படித்த ஒரு ஆள் வந்து இந்த ஆகாய விமானத்தை செஞ்சு அனுப்புகிறான். இன்னொருத்தன் ஆகாய விமானத்துக்கு கீழே விழுகிறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணுறான். 2 பேருமே படித்தவன் தான், அதே இயற்பியல் படித்தவன் தான். அப்போ அறிவுங்கிறது பொது. அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிற முடிவு நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த முடிவில் எது நன்மையோ எது தீமையோ இதற்குண்டான அந்த பதிவுகள் கண்மத்தில் வந்து ஆன்ம பதிவுகளாக இருக்கும். அது அடுத்த பிறப்பில் செய்த செயலுக்குண்டான வினையாக இப்பிறப்பிலோ இல்லை பின்னும் ஏதோ ஒரு பிறப்பிலோ, நல்லா புரிஞ்சுக்கணும், அடுத்ததுலேயே வரும்னு கிடையாது, இப்பிறப்பிலோ அல்லது வேறு ஏதொரு பிறப்பிலோ வந்து அடைந்தே தீரும். அதில் மாற்றமே கிடையாது. செய்த நன்மைக்கும் செய்த தீமைக்கும் உண்டான வினையை அனுபவித்தே ஆக வேண்டும். அதில் மாற்றமே கிடையாது. இது எனக்கு ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்னு சொன்னால் காமிக்கலாம். ஞானியர்கள்னால் முடியும். ஏன்னா நம்மளுடைய முன்வினை கர்மங்கள் என்னன்னு அவர்களால் பார்க்க முடியும். என்னால் முடியாது. மேபி உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள், எனக்கு ஏன் இந்த ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விடை கிடைக்கலாம். ஊர்ஜிதப்படுத்த முடியாது. சோதிடம் சாதகம்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த கலை இருந்தது. முந்தைய பிறப்பையும் அடுத்த பிறப்பையும் எல்லாம் கணிக்கிறதுக்கு. இன்றைக்கி அதையும் கொட்டை விட்டோம். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரழிவை உண்டு பண்ணக்கூடியதற்கு ஒரு உயிரினுடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பதற்குண்டான ஒரு காரியம் அப்படிங்கிறத அவர்கள் செய்வது இல்லை. ஆனால் இந்த காலகட்டங்களில் ஒரு பேரழிவு வரப்போகுது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியுமானா தெரியும். எதன் வழியாக வரப்போகுது தெரியுமானா தெரியும். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழல் வருதப்பா. ஒரு ஹாலோகாஸ்ட் பற்றி நம்ம முன்னாடி பார்த்தப்பா, அந்த உலகம் சரியில்லை, இப்படி ஒரு சூழல் நடக்க போகுது, அந்த இடத்துக்கு நீ போகிறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. இன்டர்வீன் பண்ணி தடுக்கலாம் மாட்டாங்க. ஏன்? அது அவங்க வேலை இல்லை. எதுக்கு தடுக்கணும்? உங்களை இங்கே அனுப்புகிறீங்க, நீங்கள் தான் வர்றீங்க, நீங்கள் இங்கே வர்றதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க, நீங்கள் இங்கே வர்றீங்க, வந்ததுக்கப்புறம் நான் தான் நல்லவனாக இருக்கணும். தீய சூழல்ங்கிறத நீ சூழ்ந்து இருந்தாலும் நான் தான் நல்லவனாக இருக்கணும். நீ நல்லவனாக இருக்கிறதுக்காக இங்கே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் தீயதுக்கு தான் போவேன்னா, இஸ்லாத்தில் சொல்லுவாங்க யாஹ்லைத்து நீ குந்தும் துராபா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செத்து போயிட்டு சாமிகிட்ட மேலே போனால், சாமி நீ வந்து அன்றென்னை ஒரு சிறிதளவு மண்ணாக படைத்திருக்கக்கூடாது அப்படிமா நான் மனுஷன் சாமியை பார்த்துட்டு. ஏன் அப்படின்னா, இங்கே செய்யக்கூடாது எல்லா அழிச்சட்டியும் செஞ்சுட்டு போயிட்டு நீ என்னைய மண்ணாக படைச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த மாதிரி ஒரு துன்பமான ஒரு சூழலுக்கு நான் வந்திருக்க வேண்டுமா? இப்படி வந்து நான் வந்து தண்டனைகள் அப்படிங்கிறதுக்கு உட்பட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறதுக்காக சாமியவே குறை சொல்லுவான் நான் மனுஷன். யாஹ்லைத்து நீ இன்னி குந்தும் துராபா அப்படின்னு. சாமி நீ அன்றென்னை ஒரு சிறிதளவு மண்ணாக படைத்திருக்கக்கூடாதான். சாமி கோவப்படாதான். மகனே அவர் அப்போ அன்போடு பேசுவான். உனக்கு உன் கையில் கொடுக்கப்பட்ட அருள் வேதமான திருக்குரானை எடுத்து இந்த உலகில் மிக உயர்ந்த மலையின் மீது வைத்தால் அந்த மலை சுக்குநூறாக உடைந்து சிதறும் அப்படின்னு. அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை உன் கையில் கொடுத்தும் கூட நீ என்ன பண்ணின? புலன் நுகர்ச்சிக்கு தான் போனேன். இப்போ வந்து நீ எங்கிட்ட இப்படி கேட்குறியே, நான் என்ன பண்ணேன்னு சாமி கேட்குவான். அப்போது பெரியவர்கள் வந்து நமக்கு நல்லதை தான் கையில் கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணணுங்கிற முடிவு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதற்குண்டான வினையை நாம் தான் அனுபவிக்க போகிறோம். நோ ஒன் வில் இன்டர்வீன். சாமி என்னை வந்து காப்பாற்று, நான் உன்னை தான் நம்பிட்டு இருக்கேன், காப்பாற்று. இருடா, நானே காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு என்ன வேலைங்க? அப்போ இறைவனுடைய கைப்பாவை போல் நம்ம ஆயிடணும்ல. இறைவன் அப்படி கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உயர்நிலை ஆன்மாக்குன்னு நம்மளுடைய ஸ்பிரிட் கைடு முதல்கொண்டு அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில வெரி ரேர் இன்ஸ்டன்சஸில், ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் மட்டும் அவர்களுடைய தலையீடு இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தலையீடு அவசியமாக நடந்தே தீர்ந்தால் மட்டும்தான் அந்த அடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் இதில் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த கதை சரியாக சொல்கிறேனான்னு எனக்கு இது தெரியல. அந்த குழந்தையாக வந்து அவங்க அம்மா வந்து குளிக்க போகும்போது அந்த பெட்டியில் குழந்தை வந்துட்டுருக்கோம். அந்த குழந்தைய தான் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ ஃபெரோன் மன்னன் வந்து எனக்கு இந்த குழந்தை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னோடனே, இல்லைங்க வச்சுக்கலான்னா ஃபெரோன் மன்னனுக்கு மனைவி மேலே அவ்வளோ ஒரு அன்பு, அவர்களுக்கு குழந்தை இருக்காது. அப்போது சரி உனக்காக நான் இது பண்ணுறேன், ஆனால் ஒரு சோதனையின் பால் தான் பண்ணுவேன். சரி நிறைய அந்த விளையாட்டு சாமானெல்லாம் போட்டு இந்த குழந்தை வந்து ஆன்மீக நூலை கையில் தொற்றுச்சு அப்படின்னு சொன்னால்
நான் வந்து அந்த குழந்தைய ஊர் விட்டு கடத்திடுவேன், நீ இப்போ இது பண்ணிட்டேன், நான் கொல்லலாம் மாட்டேன், ஊர் விட்டு கடத்திடுவேன். வாழ் மீது கை வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சரி, அவனை வந்து ஏற்றுக்கலான்னு. அந்த குழந்தை போய் ஆன்மீக நூல் மேலே தான் கை வைக்கிறதுக்கு போகும். அப்போ இறைவனுடைய வாயிற்காவலனாக இருக்கக்கூடிய ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கையை பட்டுன்னு இப்படி தட்டிடுவார். அவர்களெல்லாம் அரூபமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி கையை தட்டினோன்னு அந்த கை இப்படி போய் இந்த வாழ் மேலே போகணும். இந்த ஒரு செயலை வேறு வழியில் செய்தே ஆக வேண்டும். இல்லாட்டி ராஜா வந்து பொண்டாட்டி முன்னாடி நான் ஊர் விட்டு கடத்துறேன்னு சொல்லிட்டு அவன் போய் போட்டு தள்ளிடுவான் அந்த குழந்தைய. ஆனால் இந்த குழந்தை வந்து அடுத்து இந்த உலகத்தினோடு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கே ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய இயற்கை சுபாவம் என்ன, ஆன்மீக நாட்டத்தில் இருக்கிறது. அது குழந்தைங்கிற அந்த உடலில் இருக்கிறனால சுயமாக சிந்திக்கிறதுக்கு உண்டான இது இல்லை, அது ஆன்ம நூல் மேலே மட்டும்தான் கை வைக்கிறதுக்கு போகும். இப்போ இந்த இடத்துல தெய்வ ஒரு அருள்ங்கிறது இன்டர்வியூன் ஆயே ஆகணும், உள்ளே வந்தே ஆகணும். ஏன்னா அந்த குழந்தை மேலே தான் இந்த உலகத்தினுடைய மாபெரும் மாற்றமே இருக்குது. அப்போ தட்டி விட்டோன்னா அந்த கை போய் வாழ் மேலே கை வச்சிரும். இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸில் மட்டும்தான் அவர்களுடைய அந்த இது நடக்கும். அது உலகத்தில் எல்லா நேரத்துலையும் நடக்காது. வெரி ரேர் இன்ஸ்டன்சஸ், ரொம்ப அதிசயமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் இது நடக்கும். பட் இங்கே எத்தனை 800 கோடி பேர் இருக்குமா? ஓகே, இங்கே நடந்தது அங்கே நடந்துன்னு கேட்கலாம். இத்தனை கோடி பேர் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அது அவ்வப்போது அங்கே நடக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். பட் இட் இஸ் வெரி ரேர் இன்ஸ்டன்ஸ். அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. தெய்வம், உயர்நிலை ஆன்மாக்கள் மனிதனுடைய வாழ்விற்குள்ளே அவ்வளவு சீக்கிரம் தலையிடவே மாட்டாங்க. நான் இங்கே உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறது கூட அவர்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் உட்கார்ந்து கேட்குறது கூட அவர்களுக்கு நல்லா தெரியும். எதை கேட்டு எவ்வளவு தூரம் மனசுக்குள்ளே பதியணும், இதை வந்து என்ன செய்வீங்க, எல்லாமே உங்களுடைய இதுதான். ஒருவேளை திரும்ப சொல்கிறேன், வெரி ரேர் இன்ஸ்டன்ஸ், ஒருவேளை உங்களுடைய கவனம் சிதறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஆனால் நீங்கள் இதை கவனிச்சே ஆகணும். கவனிச்சா உங்கள் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பெரிய சமுதாயத்துக்கு ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னா, அந்த உங்களுக்கு கவனம் சிதறக்கூடிய நேரத்தில் அந்த செய்திகளை பூரா நிறுத்திட்டு உங்களை இங்கே கவனிக்க வச்சுருவாங்க. இது நடக்கும். வெரி ரேர் இன்ஸ்டன்ஸ். ஸோ அதனால் அவங்க வந்து நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் மனுஷங்கள்ட்ட கொடுத்து போ, எல்லாத்தையும் போட்டு தள்ளுவோ அப்படின்னு நோ, அது நடக்காது. அவங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. அப்புறம் அவர்கள் வந்து என்னது போய் நம்ம இறையினுடைய பூரணத்துவத்தை வந்து உணர்ந்தவர்களோ இல்லை உணர்வதற்காக இருப்பவர்களோ அப்படி சொல்லவே மாட்டோமே. நம்மை விட உயர்ந்த ஆன்மான்னு நம்ம சொல்லவே மாட்டோமே இல்லையா? என்னை போல தான் உனக்கும் புத்தி இருக்குன்னு, நீ எங்கே உயர்ந்த ஆன்மா, நான் ஏன் உன்னை மதிக்கணும்னு கேட்டுட்டு போயிடும்ல. அதனால் அவங்க அந்த மாதிரி பண்ணுவது இல்லை. ஒருவேளை சில ஆயிரம், சில லட்சம், சில கோடி பூமியில் வாழ்கின்ற உயிர்கள் மாண்டு போக மனிதனால் சயின்ஸ் லேபில் உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ் வருது. இதுவும் மேலிடத்தில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தானா? எனக்கு இந்த கேள்வியை எப்படி ஃப்ரேம் பண்ணி ஷார்ட்டாக கேட்குறதுன்னு தெரியலன்னா விஷஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வெங்காயக்காரர் விற்றுக்கிட்டு வர்றாரு, ஒரு வேளை கேட்டுதுன்னா மன்னிக்கும், நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வாய்ஸை ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த பேரழிவுகளை அவர்கள் உண்டு பண்ணுவது கிடையாது. அது மனிதனுடைய கீழ்த்தரமான ஒரு புத்தி தான் வந்து அவனுக்கு அவனே அழிவு தேர்ந்தெடுத்துக்கிறான். ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை தடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நேரடியாக வரப்போகிறதில்ல, ஏதாவது ஒரு சில வழியில் முயற்சி பண்ணுவாங்க. பட் ரொம்ப மெனக்கெடலாம் மாட்டாங்க. ஸோ அதனால் அப்புறம் அது நம்ம சுதந்திரம் எல்லாம் போயிடும்ல. அதனால் பிறப்பதற்கும் சாவதற்கும் நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அப்போ இந்த நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்க்கும் பொழுது அதனுடைய வகைகள், எண்கள், கர்மத்தினுடைய பலன், மித்த எல்லா இந்த பூமி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாருமே, பழைய நோய், புது நோய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே மேலுலகத்திலிருந்து முடிவு செய்யப்படும் இல்லை. ஸோ இது அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். அப்படியெல்லாம் கிடையாது. அப்போது எப்படி இதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க? மனிதனுடைய அந்தளவுக்கு மனிதனுடைய புத்தி வந்து அவ்வளோ குறுகிய நிலையில் வந்து இருக்குங்கிறது தான். அதாவது மிருக குணம்தான். என்னென்னா, நான் வாழ்ந்தால் போதும், அதற்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் தயங்காமல் இது பண்ணுறப்போ, எத்தனையோ பேர் வீட்டில் வந்து பெரியவர்கள், வயதானவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை வந்து வெட்டி கொலை செய்து ஒரு கொஞ்சம் தங்கத்துக்காகவோ கொஞ்சம் காசுக்காகவோ பெரியவர்களோ சிறுவர்களோ அப்படி எதுவும் பார்க்காம இந்த மாதிரி தகாத ஒரு காரியத்தை செய்து அதன்பால் பொருள் ஈட்டக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் உண்டு. இதெல்லாமே வந்து பாடுறான், அவன் வந்து வெட்டி தான் சாகணும், அவன் அதை வெட்டுற வேலையை நீ தான் பண்ணணும் அப்படின்னா வந்து அனுப்பிச்சுடும். அப்போ உயர்நிலை ஆன்மாக்கள்லாம் கசாப்பு கடைக்கார மாதிரிலாம் ஆயிடுவான். தெய்வம் வந்து இந்த பெரிய கசாப்பு கடைக்காரன் எல்லாத்தையுமே ஒரே இதை கம்பெனியை வச்சு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு ரன் பண்ணுற மாதிரிலாம் ஆயிடும். இல்லை, அந்த மாதிரி கிடையாது. இது மனிதனுக்கு இயற்கையாக அவனிடம் இருக்கக்கூடிய அந்த மிருக குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மிருகம் கூட பசிச்சா தான் அது வேட்டையாடும்.
மனுஷன் வந்து தனக்கு போர் அடிக்குதுங்கிறதுக்காக காரியம் பண்ணுறவங்களா இருப்பாது. அந்த பிறர் துன்பத்தை பார்ப்பதனால் அவனுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும், சாடிஸ்ட் அப்படிம்பாங்க இல்லையா. இது போல் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் மனிதனிடம் தான் உண்டு, மிருகங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் இது மேல் உலகத்தில் வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணியெல்லாம் அனுப்புவது அப்படிங்கிறது கிடையாது. அவங்க அந்த மாதிரி கிடையாது. இப்போது மைக்கேல் நியூட்டன் அவருடைய புத்தகங்களில் பார்க்கும்போது அட்வான்ஸ்டு மாஸ்டர்ஸ், ஒவ்வொரு துறையில் வந்து நிபுணத்துவம் பெற்றவர்கள் அப்படின்னு இருக்காங்களே. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது உண்டு பண்ண வேண்டும், இல்லை ஹீலிங், குணப்படுத்துதல், அதற்கப்புறம் கலை நிபுணத்துவம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அதுபோல் இந்த டிசீஸ் ஃபீல்டு, நோய்களை உண்டு பண்ணுவதற்குண்டான ஒரு இதுலேயும் வந்து அவங்க ஸ்பெஷலைசேஷனாக இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி கர்மிக் பேட்டர்ன் பலன்கள்லாம் வந்து இதாகும். ஸோ அந்த மாதிரி இல்லை. அதான் சொல்கிறேனே, அழிவை உண்டு பண்ணுவது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 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 மனோநிலை அளவில் உயர்ந்தவர்களுடைய தன்மை கிடையாது. ஒரு ரொம்ப எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா. இப்போ ஒரு தாய் வந்து தாயாகப்பட்டவள், அவளுக்குன்னு ஒரு இலக்கணம் உண்டு இல்லையா. ஒரு ஒரு வயது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு உடலில் வலு கூடிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு ஆடவன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு இலக்கணம் உண்டு இல்லையா. இப்போ இந்த இலக்கணம் என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு ஒரு பெண்ணானவள், ஒரு தாயாக இருக்கக்கூடியவளுடைய நிலை என்ன. ஒரு ஆடவன், அவன் வந்து சுயமாக தன் காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு மனதிலும் உடலிலும் வலு வந்ததற்கு பிறகு, ஒரு உறவுகளை வந்து சேர்த்து கொள்ளக்கூடிய தன்மை வந்ததற்கு பிறகு அவனுடைய நிலை என்ன, இலக்கணம் என்னன்னு நமக்கு தெரியும். பெருவாரியாக அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மக்கள், ஏறத்தாழ வச்சுக்கலாம் அப்படின்னு. சரிங்களா. இப்படி இருக்கக்கூடிய சூழல்லையும் பார்க்கும் பொழுது, அந்த தாயானவள் தான் பெற்ற பிள்ளையவே வந்து அதை வந்து மரணிக்க செய்கிறாள் இல்லையா, கொலை பண்ணுறாள் இல்லையா. தன் பிள்ளை போல் இருக்கக்கூடிய பிறர் பிள்ளைகளையும் வந்து அவள் வந்து ஏதோ ஒரு காரியத்தின்பால் மரணிக்க செய்கிறாள் இல்லையா. அப்போது இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில எண்ணங்களை உண்டு பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு உயர்நிலை ஆன்மாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேறு எங்கேயோ இருந்து வரணுமா, இல்லை அவர்கள் கொடுத்த அந்த ஒரு 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 எண்ண பதிவுகள்னால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இப்படி ஒரு கார்மிக் பேட்டர்னை நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு அப்படி யாராவது ஒரு அவங்களுக்கு பேர் அப்புறம் உயர்நிலை ஆன்மாவே இல்லையே. ஒரு வளர்ந்த ஒரு ஆடவனாக இருக்கக்கூடியவன் எத்தனையோ சிறு பெண்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எத்தனையோ இன்னல்களை அவன் ஏற்படுத்துகிறானே. அவனுடைய இலக்கணத்திலிருந்து மாறி தவறிடுறானே. அவன் காக்க வேண்டிய ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு அழிவின் வழி போய் நிற்கிறானே. இதெல்லாம் வந்து உயர்நிலை ஆன்மாக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து செய்வதற்காக இந்த மாதிரியெல்லாம் அவர்கள் இருப்பாங்கன்னு இல்லை. மனிதனுடைய கீழ்த்தரமான புத்தி தான் வந்து இந்த மாதிரி உண்டான காரியங்களுக்கு எல்லாத்திற்குமே போகக்கூடியதாக இருக்கிறது. அப்படி தான் இந்த நோய் கிருமிகளை உண்டாக்குவது. ஏன்னா ஆசை. இந்த புலன் உணர்வுகளை அனுபவிப்பதற்கு ஏதொரு காரியம் தேவையோ அந்த ஒரு காரியத்தை இதன்பால் நான் செஞ்சுங்க. என்னுடைய அறிவை வந்து இப்படி நான் பயன்படுத்தினேன்னா நான் ஈட்டக்கூடிய அந்த பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேகமாக எனக்கு கிடைக்கும். அதன்பால் கிடைக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து இது தகாததுன்னு தெரிஞ்சாலும் நான் அந்த காரியத்தை செய்வதற்கு முற்படுறேன். என்ன பண்ணுறது? ஸோ அதனால் அழிவரை உண்டு பண்ணுவது தெய்வத்தினுடைய வேலையோ இல்லை ஆன்மாக்களினுடைய வேலையோ கிடையாது. அதுதான் திரும்ப அதுதான் சொல்ல வரேன். அப்படி ஒரு நிலை இருக்குன்னா அவர்கள் உயர்ந்தவர்கள்ங்கிற பேச்சுக்கே அந்த இடத்துல இடமே இல்லாமல் போயிடும். நம்ம அவர்கள் வந்து உயர்வாக நினச்சி இவ்வளோ நேரம் பேசவே மாட்டோம். அந்த அந்த என்ன ஒரு பழமொழி என்னமோ சொல்லுவாங்களே, தொல்காப்பியமா இல்லை நன்னூலான்னு தெரியல, என்ன நடந்தாலும் உயர்ந்தவர்களேவா, மேன்மக்களே அப்படின்னு. அது அந்த மாதிரி தான் அவர்கள் வந்து அந்த நிலை போனவங்க. அவங்க கீழே அந்த மாதிரி நிலையிலெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அழிவு அவரவர்னால் ஏற்படுகிறதே தவிர அழிவு விதிக்கப்பட்டது அல்ல. சரிங்களா. ஸோ இப்போ புராண காலங்கள்லாம் வந்து ஜ்வராசுரன், அதாவது டீமன் ஆஃப் ஃபீவர், ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க ஜ்வராசுரன். ஸோ அந்த ஜ்வராசுரனை அழிப்பதற்கு தாய் வந்து இங்கே சீதலா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய உருவம் தாங்கி வந்து அவனை அழித்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புராணத்தில் இதை சொல்கிறாங்க இல்லையா. அப்போது நோய் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தனி கான்ஷியஸ்னஸ், இந்த நோய் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு வந்து ஏதாவது அதற்குன்னு ஒரு தன்மை உண்டு. ஒரு வைரஸு, ஒரு பாக்டீரியா, ஒரு ஃபங்கஸ்ஸு, அதுவும் உயிர் தானே, அதற்கும் மனம்னு ஒன்று உண்டு இல்லை.
அது இருக்கிறதுனால தான் அது வந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு காரியமோ அடுத்து பரிணாமத்தில் வளர்வதற்கு ஏதோ ஒரு காரியமோ பண்ணுது. எஸ், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ஷியஸ்னஸ். கண்டிப்பாக அதனால் சிந்திக்க முடியும். ஒரு வைரஸ் வந்து சிறு கால அளவு தான் அதனுடைய என்னது ஆயுட்காலம். ஆனால் இப்போ நான் ஒரு இருமிட்டேன், என்னுடைய கைகளில் வந்து அந்த வைரஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இது என் கை வந்து ஒரு ஹோஸ்ட், அதுக்கு இது வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிண்டம். இதற்கு உள்ளே வந்து அது சென்று அதனுடைய செயல்பாடுகளை வந்து அதனால் செய்ய முடியும். ஆனால் இப்படி நான் அந்த வைரஸ் இங்கே இருக்குது, இது அதனுடைய செயல்பாடுகளை செய்வதற்கு முன்னதாகவே இங்கே இப்படி ஒரு மேசையை தொட்டுட்டேன். இந்த வைரஸ், என் கையில் இருக்கக்கூடிய வைரஸ் அந்த மேசையில் போய் பட்டுருச்சு. இப்போ அது வந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு உயிருள்ள பொருள் அந்த மேசை கிடையாது. அப்போ அந்த வைரஸ் என்ன பண்ணிக்குன்னா, அதுவும் தன்னைத்தானே உயிர் அற்ற பொருளாக அந்த இடத்துல மாற்றி நின்றும். பின்ன யாரோ ஒருத்தரோ இல்லை நானோ அந்த மேசை இப்படி தொடும்பொழுது அந்த வைரஸ் என் கையில் பட்டுருச்சுன்னா அது திருப்பியும் தன்னைத்தானே உயிர் உள்ள பொருளாக அது மாற்றிக்கும். அது திரும்பியும் தன்னுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எப்படி நடக்குது? பரிணாமத்தின்பால் தான். அதற்கு மனம் இருக்குங்கிறதுனால தான், தான் உயிர் வாழணுங்கிற அந்த ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான். வைரஸ் கெட்டதா? இல்லை, அதனுடைய தன்மையில் அது அப்படியே இருக்குது. அது வந்து இன்னொரு பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியதில் போய் உட்காந்து தன்னை வந்து இது பண்ணிக்கிட்டு அதை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அது அதனுடைய தன்மை. அதற்காக அதை கெடுதல்னு சொல்ல முடியாது. மிருகங்களை சொல்கிறோம், கொடிய மிருகங்கள். எப்படி கொடிய மிருகங்கள்? அது உணவுக்கு வேட்டையாடுது, அது அதனுடைய தன்மை, அப்படி தான், அதுக்கு தான் அது வாழ்வாதாரம். அதில் என்ன கொடியதுன்னு இருக்குது? இதுதான் இது மனிதனுடைய ஒரு தாழ்ந்த ஒரு மனோநிலை. அப்படி பார்த்தா மனுஷன் செய்கிற கொடுமையை விடவா மிருகங்கள் செய்து? மனிதன் தான் இருக்கிறதுலே கொடுமையான ஒரு மிருகம். அப்போ அதெல்லாம் அது அதனுடைய தன்மையில் அப்படியே இருக்குது. ஸோ அதனால அது வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குது. எஸ், எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ஷியஸ்னஸ். இவர் நம்ம யோக வாசிஷ்டமில் வசிஷ்டர் சொல்கிறார் இல்லையா, மனம் ஒரு பிறப்பு அப்படின்னு ஒன்று உருவாயிடுச்சு. மகத்தத்துவங்கிறதே அதுதான். இந்த மகத்தத்துவங்கிறது அந்த அந்த தோற்றம் உண்டாகி அதற்குன்னு ஒரு இலக்கணம் பொருந்திடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இலக்கணத்தின்பால் அதாவது அப்படியே இருந்தே தீரும். அதில் மாற்றமே இல்லை. அது இவால்வ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். பரிணாம வளர்ச்சி அடையும். ஆனால் அதனுடைய அந்தந்த இடத்திற்கு என்ன தன்மையோ அது அதன்படி இருக்கும். பேர் என்ன, யோக வாசிஷ்டமில் வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு, பஞ்சபூதங்களுக்கும் மனம்ங்கிறது உண்டு. இந்த அஹிரினை, அதாவது இந்த உயிரற்றது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் வந்து மனம் அப்படின்னு, அஹிரினின்னு சொல்லக்கூடாது, உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் மனம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அதனுடைய மாற்றத்தின் நிலை வந்து வெகு குறைவாக இருக்கிறதுனால அது அப்படியே இருக்குன்னா அது அப்படியே இருக்கிற போல் நமக்கு தெரியுது. ஒரு நெருப்புனா நெருப்பு போலவே இருக்குது, அதற்கும் மனம் உண்டு. ஆனால் அந்த மனம் மாறக்கூடிய அந்த விகிதாச்சாரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால அது நெருப்பு போலவே இருக்குது. இல்லாட்டி அது நேரத்துக்கு தண்ணியாக மாறி இருக்கலாம், காற்றா மாறி இருக்கலாம் இல்லையா. மனுஷனுக்கு வந்து வயசு சின்ன பையன்லேருந்து வயசாகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது, திருப்பம் அடுத்த ஒரு உடல் எடுக்கணும்னு போயிட்டே இருக்கா. இப்போ அதுபோல் அதுவும் மாறணுமில்ல மனசு இருந்துன்னா. இந்த மனிதனுடைய மனோநிலை வேகமாக மாறும். அதனால் அதுக்கேற்ற போகிற அவனுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கான். அதுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அது அப்படியே இருப்பது போல் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அவ்வளோதான். ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ஷியஸ்னஸ். அப்போது ஒரு மனுஷனை வந்து குணமாக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சாகிறதில்ல, இல்லை ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறதில்ல. ஸோ அது அந்த மாதிரி தான் வேலை செய்தால். மனுஷனுக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் மருந்து என்ன பண்ணுன்னா, மருந்து போய் கிருமிகளை கொல்லுவது அல்ல. அப்படி தான் மருந்து வேலை செய்யும். மருந்து வந்து கிருமிகளை கொள்ளாது. உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை வேகமாக அதை தூண்டு வைக்க தான் செய்யும். இப்போது வெள்ளை அணுக்கள் இல்லை, வெள்ளை அணுக்கள் தான் வந்து கிருமிகள் கூட போட்டி சண்டை போடக்கூடியது. வெள்ளை அணுக்கள் வந்து சண்டை போட்டு குறவாய் போச்சு வெள்ளை அணுக்கள். அப்போ அந்த வெள்ளை அணுக்கள் ஒரு டயர்டு ஸ்டேட்டில் இருக்கும், இல்லை புதுசாக உற்பத்தி ஆகாமல் இருக்கும். அதை வந்து அதிகமாக வேலை செய்ய வச்சோ இல்லை அதனுடைய உற்பத்தியை வேகப்படுத்துவது, இதுதான் மருந்தினுடைய வேலை. அந்த உடலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு வலுவை சேர்ப்பது மட்டும்தான் மருந்தினுடைய வேலை. மருந்து போய் கிருமிகளை தாக்காது. என் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தற்காப்பு சக்தியை தூண்டு வைக்குவது, இழந்த சக்தியை மீட்டு கொடுப்பது, இதுதான் மருந்தினுடைய வேலை. மருந்து அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். அப்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகளை அழிந்து விடுமா, இல்லை ஒரு உடல் விட்டு இன்னொரு இடத்துக்கு பறந்து போயிடுமான்னா, எஸ், அழிய தான் செய்யும். அதை அழிச்சிரும். நம்ம நெட்டில் போய் ஒரு ஹவு சிங்கிள் செல் ஆர்கனிசம்ஸ் ஈட்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரும். ஓர் அறிவு உயிர் வந்து இன்னொரு ஓரறிவு உயிரோட எப்படி சண்டை போடுது, எப்படி ஒயிட் பிளட் செல்ஸ் கில்
பேத்தஜன்ஸ் அப்படின்னு அடித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரும். ஸோ இதெல்லாமே என்ன இன்றைக்கி படம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் இது கொல்லுமானா கொல்லும். ஆனால் இருமும் பொழுதோ தும்மும் பொழுதோ நம்ம வந்து இப்படி ஏதோ இப்படி பண்ணுறோம், என்னுடைய எச்சில் பட்டிருக்கு, அப்போ அந்த உமிழ்நீரின் வழியாக இப்படி பண்ணுறோம், என்னுடைய அந்த மூக்கு அதன் வழியாக அது வந்து இப்போ இந்த இடத்துல அப்படி இருக்கும். ஆனால் யாருக்காவது கை கொடுக்குறேன், தோளில் தட்டுறேன், எங்கே கை வைக்கிறேன், இந்த வழி பரவிட்டே இருக்கும். இப்படி தான் பரவும், இப்படி தான் பரவிட்டே இருக்கும். ஒரு வெள்ளைக்காரங்க நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒரு குழந்தையினுடைய ஒரு கண் பார்வை, கை குழந்தை தான், ஆனால் ஒரு கண் பார்வை போயிடுச்சு. அந்த கண் வந்து அப்படியே உள்ள பச்சை நிறமாக மாறிடுச்சு. அந்த ஒரு கண் அந்த குழந்தைக்கு போச்சு. ஆனால் பிறக்கும் போது அது அப்படி பிறக்கல. என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை வந்து நம்ம எல்லோரும் தூக்குவோம்ல, ஒருத்தங்க கொஞ்சம் போக அதுக்கு முத்தம் கொடுக்க போக அவங்களுக்கு என்ன நோய் இருந்ததுன்னு தெரில, அது அந்த குழந்தை மேலே பட்டு அது அந்த கண்ணில் பாதிக்கப்பட்டு அந்த கண் அந்த குழந்தைக்கு போயிடுச்சு. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரொம்ப அந்த உமிழ்நீர் படக்கூடிய அளவுக்கு ரொம்ப முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த குழந்தை நைன்னு பண்ணவே கூடாது. சும்மா அந்த நினச்சவங்க கையிலலாம் கொடுத்துட்டு தூக்கிட்டு அது அவங்க முத்தம் கொடுத்து இது பண்ணி அதை பண்ணக்கூடாது. குழந்தைகளை கொடுக்கவே கூடாது அந்த மாதிரி. சரிங்களா? மாற்று ஒரு வழி சொல்லட்டுமா? இந்த காலம் மோசங்கிறதுனால ஒரு இது சொல்லட்டுமா? இருக்கலாம், அப்படி வச்சுக்குவோமா? மருத்துவர்கள் செய்த ஏதோ ஒரு தவறின் காரணமாக கூட அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம். அவன் தப்பிச்சுக்கிறதுக்காக இப்படியும் ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். தட் டசன்ட் என்ன சொல்கிறது, டிஸ்ப்ரூவ் தட் மனிதன் மூலமாக இன்னொரு மனிதனுக்கு நோய் பரவாது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. குழந்தைய வந்து அந்த மாதிரி எல்லாத்து கையிலையும் கொடுத்து அவங்க வந்து அந்த முத்தம் கொடுக்குறது இது பண்ணுறது, பட் சோஷியல் இது வந்து அந்த மாதிரி இது பண்ண, அதனால தான் குழந்தைகள் அவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய வந்து எங்கேயும் அதிகமாக கூப்பிட்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் காலங்காலமாக இருந்தது தாங்க. இன்றைக்கி தான் எல்லாம் மாறி போச்சு இல்லை? யாரை சொல்லி என்ன பண்ணுறது? சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வெய்ய தாழ்ந்ததுக்கப்புறம் குழந்தைய 3 வயசு வரைக்கும் குழந்தைய வெளியவே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கி பச்சை குழந்தை ராத்திரி 10 மணி 11 மணிக்கு தூக்கிட்டு சுற்றுறாங்க. கேட்டால் மாடர்ன் டே பேரண்டிங்கிறான். என்னங்க பண்ணுறது, நாங்கள் 2 பேர் நடக்கணும், குழந்தைய வீட்டில் தனியாக விட்டுட்டு வர முடியுமா அப்படிங்கிறான். அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. எனிவே, ஸோ எஸ், இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் இவால்வ்ஸ். அதெல்லாம் நடக்கக்கூடியதான். எப்பொழுதுமே அது உயிரோடெல்லாம் இருக்காது. அதுக்கும் ஒரு கால அளவு, ஒரு தோற்றம்னு ஒன்று வந்ததுன்னா அதற்கு அழிவுங்கிறது ஒன்று உண்டு. அதற்கு ஏற்றார் போல் அந்த அழிவு அப்படிங்கிறது ஏற்படும். அவ்வளோதான். இப்போ தான் நான் நந்தினியினுடைய கேள்விகளே பதில் சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ அடுத்தது பிருந்தா ப்ரூ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காணொலியில் வந்து நீங்கள் முக்தி அடைஞ்சவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு காணொலியில் கடவுள் நிலை அடைஞ்சாலும் மீண்டும் பூமிக்கு வருவாங்க, இது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான மனோநிலை, அதுதான் முக்திங்கிறது. அந்த மனோநிலை வந்து பூரணத்தோடு நான் கலந்து மீண்டு ஒரு பிறப்பிற்கு செல்ல வேண்டாம்ங்கிற முடிவை எடுத்துடுச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப வராது. அது இறையோடு அப்படியே கரைஞ்சு கலந்துரும். அதுக்கப்புறம் அது வரவே வராது. அதுதான் வந்து பூரணத்தோடு கலப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை. அதுதான் வந்து மீண்டு வாரா நெறி. அது பேரே அதுதான், மீண்டு வாரா நெறி. அவன் எங்கேயுமே திரும்ப அந்த ஆன்மை போகவே போகாது. அந்த ஆன்மை பிறப்புங்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் உட்படாது. இறையோடு தன்னை ஒன்றரை கலத்துக்கூடும். அவ்வளோதான், அது அப்படி போயிடும். அந்த ஒரு நிலையை சுவைத்து பார்த்தாலும் கூட நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இறைங்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை சுவைத்து பார்த்த பிறகும் கூட, இப்போ நமக்கு பூமி மட்டும்தான் தெரியும். அதனால் இங்கே வச்சே சொல்லுவோம். ஏன்னா பெரியவர்கள் அதை வைத்து தான் பெரியவங்க நம்ம கூட பேசியிருக்காங்க. நமக்கு வந்து சந்திர மண்டலத்திலேயே செவ்வாய் கிரகத்திலே ஏதாவது இருக்குன்னு சொல்லி என்ன பயன் இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் வாழ்வு உய்ய, இப்போ நான் வந்து ஒரு முக்தி அடைஞ்சிட்டேன், நான் வந்து ஒரு பெரிய சித்தராயிட்டேன் வச்சுக்குவோம், சித்தராயிட்டேன், நான் எனக்கு வந்து போய் சாமிங்கிற அந்த தன்மையை உணர்ந்துட்டேன். இப்போ எனக்கு 2 ஆப்ஷன். ஒன்றா நான் என்னை வந்து இறையோடு முழுக்க கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் அங்கே அடைஞ்ச நிலையை நான் தவற விட மாட்டேன். அந்த வலு என்கிட்ட எப்பவுமே இருக்கும், அதை தவற விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சிந்திச்சு பார்க்குறேன், அப்படியா மனிதர்கள் பாவமாக இருக்குல்ல, மனிதர்களை வந்து நம்ம விட முடியாது, என்ன பண்ண, சரி நாம் வந்து இந்த தவ நிலையிலேயே இருந்து மனிதர்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி முழுமையாக தன்னை கரைத்து கொள்ளக்கூடிய இடம் அவர்களுக்கு கிடைத்தாலும் அதை செய்யாமல் கருணையின்பால் தாயுள்ளத்தோடு மீண்டும் வருபவர்கள் உண்டு.
அப்படி வந்தவர்கள்னால தான் நமக்கு இன்றைக்கி பேசக்கூடிய படிக்கக்கூடிய அத்தனை ஞானங்களும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லாமல் அப்பா எனக்கு கிடச்சிதுடா தப்ஜெண்டா விட்றா ராமசாமி எட்ரா வண்டியே அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஏது அறிவு? அப்படியும் ஆட்கள் உண்டு. நம்ம இதே சேனலில் வந்து ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சோல்ஸ் பற்றி ஒரு பதிவு இருக்கும். அதில் தீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து இளம் நீல நிறத்தில் இன்னும் ஒரு சில பிறப்புகளில் அவர்களுக்கு பிறப்பு நிற்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ அவ்வளோ உயர்ந்த நிலையில் அவங்க இருப்பாங்க. இந்த ஆன்ம குரு மாதிரி இருப்பாங்கள்ல, ஸ்பிரிட் கைடு, அவங்களுக்கே வந்து பாடம் சொல்லி தர அளவுக்கு பெரிய அளவுங்க தீஸ். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழுக்கள், பல குழுக்களை, ஒரு ஆள் இல்லை பல குழுக்களை இவங்க கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. தீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய ஆன்மா அவங்க. பூமியில் மட்டுமே கிட்டத்தட்ட 70,000 வருடங்களாக பிறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 4000 வருடத்துக்கு முன்னதாக அவங்களுடைய குருவனுடைய பிறப்பு நின்றுருக்கும். இதற்கு முன்னதாக வேறு ஒரு உலகத்தில் மனிதனை காட்டிலும் பயங்கர மிகுந்த அறிவு முதிர்ச்சி உடைய ஒரு வகையான பறவை இனமாக அந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அந்த உலகம் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழலில் வேறு எங்கே போகலாங்கும் பொழுது பூமிக்கு வருவாங்க. பூமிக்கு வந்ததற்கு பிறகு 70,000 ஆண்டுகள் அவங்க இங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 4000 வருடத்திற்கு முன்னதாக அவங்களுடைய ஆன்ம குருவனுடைய பிறப்பு நின்றுருக்கும். இவங்களுக்கு இப்போ அந்த இளர் நீல நிறத்திற்கு அவங்க வந்திருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய தீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அவர் கேட்பார், டாக்டர் மைக்கேல் நியூட்டன் கேட்பார், நீங்கள் இந்த ஆன்ம குருக்கள்லாம் இருக்கானுங்களே, இந்த உலகம் வந்து நிறைய செயின்ட்ஸ் அவங்களெல்லாம் பார்க்குதில்ல, அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது, அவங்க அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுடைய பாரம்பரியமும் சொல்லுது. தனி உலகத்தில் இருக்காங்க. அவங்களும் நீங்களும் ஒரு கிடையவே கிடையாது. அவங்களும் நாங்களும் ஒன்றே கிடையாது. அவங்களுடைய மனோநிலையை முழுக்க வேறு. அவங்க வந்து இந்த உலக மக்கள் வாழ்வு உய்ய, இந்த உலக மக்கள்ங்கிறது காட்டிலும் உலக வாழ்வினுடைய உயிர்களினுடைய நிலை உய்ய அவர்கள் மேல் வர இந்த பூமிக்கு திருப்பவும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க தான் அவங்க நினச்சா இறைவனோட கலந்துடலாம். அவங்க அந்த அளவுக்கு. இப்போ நான் பெரிய ஆள், எனக்கு முன்னாடி என்னோடய குருவெல்லாம் பெரியனா, நாங்களே இன்னும் பயணம்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க பயணத்தை முடித்தவங்க. ஆனாலும் இந்த மனித உடல் எடுத்தால் துன்பத்திற்கு ஆளாவோன்னு தெரிஞ்சாலும் கூட மனித வாழ்வு உய்ய வேண்டும், இறையை அவர்கள் உணர வேண்டும், அதற்கு வழிகாட்ட வேண்டும்ங்கிறதுக்காக திருப்ப தன் துன்பத்தை எள்ளளவும் பொருட்படுத்தாத அவர்கள் மீண்டும் பூமிக்கு வரக்கூடியவர்கள் அந்த ஞானியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மனோநிலையெல்லாம் வேறங்க, அவங்களுக்கெல்லாம் வரவே வராது நமக்கெல்லாம் அந்த மனோநிலை அப்படிம்பாங்க. அப்போ உடனே மைக்கேல் நியூட்டன் கேட்பார், உங்களுக்கு இன்னும் ஒரு சில பிறப்புகளில் வந்து உங்களுடைய பிறப்பு நின்றும், நீங்களும் ஞானியர் மாதிரி திருப்ப பூமிக்கு போவீங்களா? ஆளை விடு சாமி, அந்த மனோநிலை எனக்கு வரவே வரேன், இப்படியே இருந்து இறைவனோட கலந்துக்கிறதுக்கு வழி பார்த்துருவேனே தவிர திருப்பு பூமிக்கெல்லாம் போகவே மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. பூமிக்குன்னா இன்னொரு பிறப்பிற்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலை கொண்டவர்கள் நம்மளுடைய ஞானியர்கள். நம்ம என்ன இந்த உலகத்தில் பல்வேறு கலாச்சாரங்களில் பல ஞானியர்கள் வந்து சென்றது உண்டு, மீண்டும் வருவதும் உண்டு. அவர்களெல்லாம் நம்ம வந்து ஏளனப்படுத்தி இல்லை பிச்சைக்காரங்கிறோம், பைத்தியக்காரங்கிறோம், பொழைக்க தெரியாதவங்கிறோம் இல்லை. ஆனால் அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போது டாக்டர் மைக்கேல் நியூட்டன் ஒரு வார்த்தை கேட்பார், ஏங்க அவங்கெல்லாம் வந்து இந்த ராஜாவாக பிறந்திருக்கலாம்ல, ஏன் அப்படி பிறந்திருந்தா கூட இப்படி இருப்பா இப்படி தான் இருக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் வந்து இந்த ஏழ்மையான ஒரு நிலையிலையோ உடுப்பு இது பண்ணிட்டு மக்களோட மக்கள் அப்படின்னா. அப்போது அவங்க தீஸ் சொல்லுவாங்க, பாரு ராஜாவாக இருந்தால் கட்டளையிட்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லுவது ஈஸி, ஆனால் அரசன் கட்டளையிட்டான்கிற அந்த ஒரு இறுக்கத்திற்காக மனிதர்கள் வந்து ஒரு சில காரியங்களை செய்வாங்க. அந்த அரசன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் வழி வரக்கூடியவர்கள் அரசன் சொன்னதை வந்து புரிஞ்சிக்காமல் அவன் அதில் கைவிட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நல்ல காரியமாக இருந்தாலும் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு. அப்போ ஞானியர்களுக்கு இது தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மக்களோடு மக்களாக இருந்து அவர்களோடு அவர்களாக வாழ்ந்து இருந்து பாரு நான் உனக்கு சொல்கிறபடியே நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு சொல்லி அப்படியே அவர்களோடே வாழ்ந்திருந்து ஒரு இலக்கணமாக அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இன்னும் இலகுவாகவும் நிறைய பேர்த்துக்கும் சென்று சேரும். அதனால் இந்த துன்பமான வாழ்வை அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு வந்துட்டு
அதன் வழி அவர்கள் வந்து மக்களோடு மக்களாக இருந்தவர்கள் பணி செய்வார்கள். நீங்கள் எந்த ஆங்கிள் அப்ரோச் பண்ணிங்கனாலும் ஞானியர்கள் அவர்களுக்கு மீறி ஒன்றை நம்ம வைக்கவே முடியாது. அப்படி பெரிதாக சொல்லக்கூடிய அந்த ஞானியர்கள் என்னால் ஆவது எதுவுமே இல்லை, அனைத்துக்கும் காரணம் இறைன்னு போயிடறாங்க. தாயுள்ளம் அவங்க தான் திருப்ப வர்றதுங்க. மித்தபடி அப்படி நான் வரமாட்டேன்னு போனவர்களும் உண்டு. அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது தானே. அதுக்காக அவங்கெல்லாம் என்னங்க தப்பிச்சுட்டு போயிட்டாங்க, நான் மோசம் சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாந்தினி ஏஜே அவங்க இன்றைக்கி எங்களோட பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. விதியை மதியால் வெல்ல முடியுமா? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் என்றால் நாம் அதிக முயற்சி செய்வதில் என்ன பயன்? சரியான கேள்வி. விதி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. விதி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தேவை, விருப்பு வெறுப்பு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உடன்பட்டு அதன்பால் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் விதி. இந்த விதி யார் நிர்ணயம் பண்ணுவது நமக்கு அப்படின்னு கேட்டால் நமக்கு நாமே தான் நிர்ணயம் பண்ணிக்கிறோம். திரும்ப முன்ன ஒரு பதிவில் இப்போ பேசும்பொழுது சொன்ன அதே செய்தியை தான் சொல்கிறேன். டேய் அதை பண்ணாத, அதை பண்ணுன்னா கேடு வரும், அதை பண்ணாத அப்படின்னா, இல்லைங்க சரிதாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது தான், ஆனால் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன், நான் பண்ணி தான் பார்த்துட்டு வரேனே. அந்த விதி யார் நிர்ணயம் பண்ணுறது? இப்போது பண்ணாதேன்னு ஒரு இது வந்துடுச்சு, பண்ணுனா என்ன ஆகும்னு வந்துடுச்சு. இத்தனைக்கும் இது எனக்குமே தெரியும், ஆமாம் பண்ணுனா கேடு அப்படின்னு இருந்தும் நான் செய்கிறேன்னா இப்போ இது யார் இது பண்ணுது? எனக்கு நானே தான் இது பண்ணிக்கிறேன். அது நன்மையோ தீமையோ எது வேணாலும் வச்சுக்கேன். அப்போ என்னுடைய செயல், அந்த செயலை தான் நான் விதின்னு ஒன்று சொல்கிறேன். அப்போ அது எல்லாமே என்னை பொறுத்ததான். இது எதை பொறுத்து இந்த குணாதிசயம் வருது? நான் முன் செய்த செயலினுடைய பதிவுகள் என்னுடைய மண்டையில் இருக்குது. அதை தான் நான் திருப்ப கொண்டு வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன். நன்மையாக இருக்கக்கூடிய முன் செய்த தவம் இப்பொழுது ஞாபகம் வந்து நான் தவம் செய்வதற்கு செல்கிறேன், அந்த ஒரு உயர்நிலை மனோநிலையோடு அதை இன்னும் உயர்த்திக்கிட்டு போகிறேன்னா அது நல்லது, பிரச்சனை கிடையாது. முன் செய்த தவறுகளினுடைய ஞாபகங்களும் இப்படி இருக்குது. இப்போ நான் திருப்பவும் தவறு செய்கிறதுக்கு போன என்ன பிரச்சனை வந்துடுமா? இப்போ இவனை மாற்றணும். அதற்குண்டான சூழல்கள்ங்கிறது இந்த உலகத்தில் எல்லா இடத்துலும் உண்டு. யாரும் ஒரு 3வது மனுஷன் ரோட்டில் போயிட்டுருப்பான், அவன் யாருன்னே தெரியாது, அவன் சொல்லுவான் டே பண்ணாதரா அது தகாத காரியண்டாம்பா. அப்போ இந்த இயற்கை வந்து நமக்கு எல்லா வழியிலையும் நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்கு வழியை பார்க்கும். நாம் கேட்குறோமாங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த விதிங்கிறது வந்து நம்மளால் இது பண்ண. அப்போ மதியால் வேணும். மதியம் என்ன அறிவு? விதியை மதியால் வெல்லலாம். ஆசை அவ்வளவு தூண்டுது, என்னை போ பரவாயில்லடா பண்ணுடா அப்படின்னு ஆசை தூண்டுது. ஆனால் ஒரு ஓரத்தில் ஒரு இது தவறு, அந்த காரியம் செய்யக்கூடாது, அது தவறு அப்படின்னு மண்டையில் ஒதுக்கிது. இது என்னடா அவன் திடீர்னு தப்புன்னு சொல்கிறேன், ஏன் இந்த தப்புன்னு சொல்கிறான்? அப்படியா, இப்போ இது செஞ்சால் என்ன ஆகும், இதனால் என்ன இருக்குது, ஆனால் எனக்கு செய்யணும்னு ஆசையாகவே இருக்கே, செஞ்சால் நல்லா இருக்குமே, இப்போ என்ன நான் பண்ணுறது, எனக்கு அது தேவையே, நான் இந்த மாதிரி பண்ணலாம்ல. வேண்டாம், பொறுமையாக இரு, நமக்கு இதை விட நல்லது கிடைக்கும். இன்றைக்கி உன்னுடைய நிலை அதை செய்யக்கூடாதுங்கிறது இருக்குது. பண்ணினேன்னா அதனால் பேரழிவுகள் வரும், அதை செய்யாதேன்னா. எந்த ஒரு மனிதன் அந்த உள்ளார்ந்து வரக்கூடிய அந்த ஒரு செய்திக்கோ இல்லை யாராவது ஒருத்தராவது சொல்லுவாங்க, அந்த மதின்னு சொல்லக்கூடிய புத்தியை பயன்படுத்துகிறானோ அவன் அந்த விதியை வெல்லுகிறான். இந்த இடத்துல விதிங்கிறது அவனுடைய அந்த அத்தனை ஆசைகளையும் அப்படியே புறந்தள்ளி ஒதுக்கிட்டு எது நல்லதோ அதற்கு செவி சாய்க்கும் போது அவனுடைய விதி அவன் மதியால் வென்றுட்டான். அவன் தான் அவனை இந்த உலகமும் சரி மேலே இருக்கக்கூடிய தேவர் தெய்வங்கள் உலகமெல்லாம் அவனை பாராட்டுமா. ஏன்னா இச்சை அப்படிங்கிறது அவ்வளவு வலுவானது. இந்த புலன் நுகர்ச்சிங்கிறது அவ்வளவு வலுவானது. எந்த ஒரு மனிதன் புலன் நுகர்ச்சிக்கு செல்லாமல் அவனுடைய அறிவின்பால் அதிலிருந்து விலகி நின்று இது சத்தியம், இது தர்மம், இதன்படி தான் நடக்கணும்னு சொல்லி அவன் நடக்கிறானோ அவனை தேவர் தெய்வங்கள் எல்லாம் வாழ்த்தி அவனை வணங்கி நிற்பார்கள்னு சொல்கிறாங்க. எவ்வளவு வலிமையான ஒரு விஷயத்தை நீ வென்றுட்டடா, நீ பெரியாடுறா, நீ போற்றுதற்குரியவன் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் நம்மை போற்றுவார்கள்னா அப்போ அது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும்னு நம்ம யோசிச்சுக்கணும். அவர்களுக்கு தான் உயர்ந்த நிலை அப்படிங்கிறது எல்லாமே வெகு எளிதில் வாய்க்கப்பெறும். இப்படி தான் விதியை மதியால் வெல்லுவது அப்படிங்கிறது. பட் வாழ்க்கையில் நமக்கு நிறைய இன்ப துன்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது இல்லை.
ஒரு சில காரியங்கள் செய்யத்தகாததுன்னு ஒதுக்கப்பட்டதை செய்யாமல் இருப்பது சாலச் சிறந்தது. அப்படி எடுத்துக்கணும் நம்ம. அப்போ அதே நேரத்தில் நமக்கு தெரியும், குடும்பத்தோடு இருந்தாலே தாமரை இலை தண்ணீர் போல் எப்படி இருப்பது அப்படிங்கிற நமக்கு தெரியும். இல்லைங்க, குடும்பத்தை நான் அமைச்சிக்கவே இல்லை, நான் முழுமையாக இறைநாட்டத்தில் அதுவும் தெரியும். ஆனால் அந்த ஒரு மனோநிலையோ அந்த பயிற்சியோ பெறுவதற்கு நாம் பாத்திரப்பட்டு இருக்கிறோமா? அறிவளவுலையும் உணர்வளவுலையும் உடலளவுலையும் பாத்திரப்பட்டு இருக்கமாங்கிறது நமக்கு தெரியணும். ஒருத்தனுக்கு என்னமே சொன்னாலுமே புரியாது, அவன் மண்ணு மூட்டையாகவே இருப்பான். ஆனால் அவனுக்கு இது மேலெல்லாம் விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். என்ன பண்ண? அவன் முன்ன செஞ்சதனுடைய வினை அது, அதனுடைய விளைவு அது. அவன் நல்லதை தான் செய்ய போகிறான், ஆனால் அவனுக்கு அது ஒட்டாதது. அதெல்லாம் யாரோ தெய்வ சங்கல்பங்கள்னாலேயோ காலம் கனியும் பொழுது ஒரு குருவுனாலேயோ அந்த ஒரு நிலை மாறணும். அது நாள் வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ அவன் என்னமோ செஞ்சுருக்காங்க, அவ்வளோ வெயிட்டாக என்னமோ செஞ்சு வச்சுருக்கான், காலம் கனியணும், அப்படி தான் போகும். ஸோ விதியை மதியால் வெல்லணுன்னாலும் மதிக்கு வலு இருந்தால் மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும், இல்லைங்களா? மிரக்கிள் KC 07 அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்த வருடாந்திர வழிபாடுங்கிறது தொடர்ந்து 12 வருடங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்னும், நம்ம தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம மூதாதையர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவசியமா அப்படின்னும், நம்ம மூதாதையர்களுடைய படங்களை வீட்டில் மாட்டி வைப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளை கேட்குறாங்க. பாருங்கள், 12 வருட காலம் அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது, நம்மளுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அவர்களுக்கு செய்யணுங்கிறது தான் இங்கே முக்கியம். இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால், நான் அது கடனேன்னு செஞ்சால் ஒரு பயனும் கிடையாது. கடனேன்னு செஞ்சால் ஒரு பயனும் கிடையாது. நம்ம போய் ஒரு காசு கொடுத்துட்டு ஒரு ஐயர் அதை எதையும் சொல்லுவார், அதனால் ஏதாவது பயணம் ஒன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு இறந்த உடனேயே இந்த 16க்கு போகும்பொழுது இந்த ஐயர்கள்ட்ட போயிட்டு அந்த பிண்டதானம் கொடுக்கறதுக்காக போவாங்க. அங்கே என்ன அந்த இடத்துல என்ன சுற்றி அவங்க என்ன பொருள் வச்சுருக்காங்கன்னு ஏதாவது பார்க்குறீங்களா? நம்ம தான் போனோன்னே சரிங்க சாமி பண்ணிடலாங்க சாமி, ஆமாங்க சாமி எல்லாம் கரெக்டுங்க சாமி, வருஷத்துக்கு நீங்கள் தாங்க எங்களுக்கு ஆஸ்தான இது, நீங்கள் தாங்க இப்படி தான் என்னத்தை பார்த்துருப்போம். சொல்ல வேண்டியவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 5000 10,000 ஒரு போத்தியெல்லாம் பாருங்கள், அங்கே சுற்றி இருக்கக்கூடியது பூரா பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் தானிய வகைகளாக இருக்கும். பாரு, எண்ணெய் இருக்கும், இல்லை எண்ணெயும் அரப்பும் வைங்க அப்படிம்பாங்க. அதுக்கு அந்த பாடை மாதிரி ஒரு மரத்துலேயே அவங்க செஞ்சு, தருப்பு புள்ளியே உடம்பு மாதிரி செஞ்சு, பால் நெய் அரப்பு வைக்கிறவங்கலாம் வாங்க அப்படிம்பாங்க. இது பாலும் நெய்யும் அரப்பும் செத்த நாளைக்கு வைப்பாங்க. அந்த 16க்கு போகும்போது இது அரப்பும் நெய்யும் வைப்பாங்க, நல்லெண்ணெய், சரிங்களா? சரி, பாலும் நல்லெண்ணெய் அரப்பும் நல்லெண்ணெயும் வைப்பாங்க. இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் ஒழுக்கமாக வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், தேய்க்கல அரப்பு போட்டு குளிக்கல நல்ல நெய் பண்டங்கள் சேர்த்து சாப்பிட்ருக்கணும், சாப்பிடல இத்தனை காய்கறிகள் அவனுடைய வாழ்க்கையில் சேர்த்திருக்கணும், சேர்த்துல இத்தனை தானியங்கள் அவன் சேர்த்திருக்கணும், சேர்த்துல இப்படியெல்லாம் சேர்த்தாதவன் இறந்தான், நீயும் அப்படி போயிடாத. அதை பார், இதெல்லாம் உனக்கு அவசியமாக இந்த உடலை காக்க வேண்டியதற்காகன்னு சொல்லி கொடுக்குறோம். அதற்காகத்தான் அது காட்சிக்கு அங்கே வச்சிருக்கிறது. அது சடங்கோ சம்பிரதாயமோ கிடையாது. அந்த காட்சிப்படுத்துவதற்குண்டான காரணம், படம் பார்த்து கதை சொல், பாரு இதை தின்னு ஆயுசு நீளும். ஒன்று, இத்தனையும் தின்னு ஆயுசு நீட்டினேனாலும் போகிற உடம்பு போகிறது தான், நீ சாகிறவன் சாகிறது தான். 2, இந்த 2 பாடமும் நமக்கு அங்கே கிடைக்கும். அப்போது ஆயுளை நீட்டிக்கொள், எதற்காக? இறையை உணர்வதற்காக. அந்த இறை உணர்ந்தேன்னா சாகா நிலை வரும், சரிங்களா? இந்த உடல் விட்டு பிரிந்தாலும் இறையோட ஒன்றரை கலப்பதற்குண்டான இது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் இதையே வேலையை செய்யறதுக்காக நீ வருவாய். அப்போவாது இதை ஞாபகம் வச்சுக்கோ, ஒழுக்கமாக இரு, இந்த உடல் நிலையாதது, இந்த உடல் மீது பற்று வைக்காதே அப்படின்னு சொல்லக்கூடியதற்காக சொல்லக்கூடியது. யாருக்குமே இன்றைக்கி இது தெரியறதில்ல. போகிறாங்க, ஏதோ பூசை பண்ணுறாங்க, நாங்கள் ஓமகுண்டம் வளர்த்துறாங்க, அவரும் என்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு, இவங்களும் இப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அதை போடுன்னு எல்லாத்தையும் தூக்கி தீயில் போட்டு இவங்களே எந்திரிச்சு வந்துடுறாங்க. இதனால் என்ன ஆக போகுது? ஒரு பயனும் கிடையாது. அப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன செய்யணும்? ஓகே, இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேங்க, வேறு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், மூதாதையர்களுக்கு உணவு படைக்கும் பொழுது சைவ படையல் தான் போடணும், அசைவ படையல் போடக்கூடாது. அப்படின்னா என்ன?
அசைவம் உனக்கு ஆகாது. ஆன்மாக்களுக்கு ஆகாதுங்க. ஏன் ஆன்மாக்கு ஆகாது? நீ யாரப்போ? இல்லை கேட்குறேன், நீ யாரப்போ? ஆன்ம முன்னேற்றத்திற்கு அசைவம் ஆகாது. இன்றைக்கி நம்மால் எவ்வளோ தூரம் இறங்கிட்டான் தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு, என் புருஷனுக்கு, என் கூட பிறந்தவனுக்கு பீடி சிகரெட்டு தண்ணியெல்லாம் வச்சா தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப இது இருக்கும். அவங்கெல்லாம் பயங்கர நான்வெஜ் பிரியருங்க. அதனால அப்படி தான் படைப்போம். ஏய், செத்து போயிட்டாரியா, இனிமேல் அது உனக்கு உறவு கிடையாது. நீ உடம்பை வச்சு உறவுன்னு சொல்லிட்டு இருக்கிய. அவன் ஆன்வர் உயிராக மேலே போயிட்டான். அவங்களுக்கு வந்து அந்த அந்த நிலையில் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அவங்களாம் வந்து சோத்தை தின்னுட்டு போகிறாங்க கிடையாது. அவங்க சோறு திங்கிறதுக்கெல்லாம் வர, அவங்களுக்கு சோறெல்லாம் தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த நிலையில் இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட உணவு கொடுக்க வேண்டும்னு சொன்னால் சாத்வீகமான உணவு படைக்க வேண்டும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க? தாளித்து கொட்ட மாட்டாங்க. அதில் வந்து இந்த கடுகு அதிகமாக எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க. இஞ்சி பூண்டு இருக்காது. இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, ஆன்மாக்காக. உன்னுடைய ஆன்மாக்காக நீ இப்படி உணவை புசிக்கும் பொழுது இறைவனை சென்று அடைவதற்குண்டான மார்க்கம் வழி எளிமையாக உனக்கு வாய்க்கப்படும். உன் கண் முன்னாடி பழக்கங்களாக கொண்டு வந்த காட்சி அனைத்தும் உனக்காக சொல்லப்பட்டது, உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக சொல்லப்பட்டதே தவிர இறந்து சென்றவனுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இறந்து சென்றவனுக்கு எதற்காக? அப்போ என்ன பண்ணணும்? அவங்க போயிட்டாங்க, அவங்க அதை என்ன ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும் அவர்களை சென்று செல்ல போகிறதில்ல. சரி, 100% சரி. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை யோக வாசிஷ்டமில் மேற்கோள் காட்டி சொல்கிறேன். ஏன்னா நான் ஞானி இல்லை, நான் சொல்கிறது சரி அப்படின்னு சொன்னாலுமே நான் மேற்கோள் காட்டினா தான் நீங்கள் நம்புவீங்க. நான் அதற்காக மேற்கோள் காட்டுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். வசிஷ்டர் ராமரிடம் ராமர் இதே கேள்வியை கேட்குறாரு. ஏன் சாமி நம்ம இதெல்லாம் பண்ணணும்? புறம் தான் போயிட்டான்ல, ஆன்மா தான் நித்திய சுரூபம்னு சொல்கிறீங்களே, அவனுக்கு எதுக்கு இந்த பூசையெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகிருப்போது? வசிஷ்டர் ஒன்றாகாது, ஒரு பயனும் கிடையாது. நீ என்னுடைய வம்சத்தில் வரவன் செய்வான், அவன் நம்பிட்டே போனான். நீ எது செஞ்சனாலும் செய்யணும், அவனுக்கு செய்ததாகவே அவன் கருதி அவன் அடுத்த பொழப்பு பார்க்குறதுக்கு போயிட்டா இருப்பான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ தொடர்ந்து ஏன் சாமி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? உனக்கு தெரியுமா அவன் அடுத்த பிறப்பு எடுத்துட்டானா எடுக்கலையான்னு சொல்லி? தெரியாது. அதனால் செய், அவ்வளோதான். இப்போ இந்த செய்யின்னு சொன்னால் திருப்பம் நீங்கள் இந்த இதெல்லாமே சொன்னால் அது இல்லை. திரும்ப வரேன், இப்போ அங்கே மேட்ருக்கு இங்கே தான் வர்றேன். எப்படி இந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கும் பொழுது, இப்போ ஆன்மாக்கள் நம்மை காணுவதற்கு வந்து செல்லுவார்கள் அப்படிங்கிறது இது மேலை நாட்டில் இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்லேருந்து எல்லாருமே எஸ், ஆன்மாக்கள் வந்து போவது வருடத்திற்கு ஒரு முறை. நம்ம ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க வருடத்திற்கு ஒரு முறை அனுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ட்ரிப்பு, பூமிக்கு வந்து ஒரு ட்ரிப் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் நம்மளுடைய மாகாளய அமாவாசை, அந்த மாதிரி 3 அமாவாசை சொல்லுவாங்களே, அந்த அமாவாசைகளுக்கு இங்கே வருவதற்கு ஆன்மாக்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்ட்டு. அப்படி வரும்பொழுது என்னுடைய வம்சத்தினர் என்னை நினைவு கொள்ளுகிறார்களா அப்படின்னு அவர்கள் பார்க்க வருவார்களாம். சரிங்களா? எல்லாரும் என்ன ஆன்மா உடல் பெற்றோன்னே எல்லாருமே ஞானியாவாக போயிடுறாங்க. பந்தங்களை எல்லாம் விட்டேன், இது ஒரு மாய வாழ்வு அப்படி இருந்தால் அப்புறம் ஏன் அடுத்த பிறப்பு எடுக்க போகிறான்? அப்படி இல்லை, அவர்களுக்கு இன்னும் அந்த பந்தத்தினுடைய பிடிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அதனால் பார்க்க வருவார்கள்ங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படிங்கிறது வந்து நடக்கிறது தான். இது எல்லாத்துக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் நடக்கும். இப்போது என்னை பற்றவெல்லாம் வரப்போகிறானா ஒரு அயோக்கியங்க அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படி வாழ்ந்துருக்கலாமா இருக்கும். ஆனால் வரமாட்டாங்கன்னு நமக்கு என்ன நிச்சயம்? தெரியாது. என் பெற்றோர்கள் வந்து ரொம்ப உன்னதமானவங்க, நல்லவங்க, அவர்களெல்லாம் இறைவனுடைய பதம் சென்று சேர்ந்திருப்பார்கள், அது என்னுடைய நம்பிக்கை, அவ்வளோதான். ஆனால் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, அவங்க திரும்ப வரமாட்டாங்க, இது நமக்கு தெரியுமா? தெரியாது. வருவார்கள்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஐதீகத்தில் வருவார்கள்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வரலாம், வர்றாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் மரியாதை செய்தனோ அதே பண்போட, பாசத்தோட, பிரியத்தோட இன்றளவும் நான் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி வேண்டுறது. இது ஒன்று. நீங்கள் உயிர் வாழ்ந்த காலத்தில் தெரிந்தோ தெரியாமலோ நான் உங்களை நல்லா படியாக பார்த்துருக்காமல் விட்டுருந்துருக்கலாம். அது என்னுடைய குறை, என்னுடைய தவறு, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த ஆன்ம ரூபத்தில் இருக்கும் பொழுது நான் இதை நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னு நம்பி நான் உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு மன்னிப்போடு செய்யக்கூடிய ஒரு காரியம். இது ரெண்டு இடத்துலையுமே அவங்க சாப்பாட்டை எடுத்துக்க போகிறது இல்லை அங்கே. ஆனால் என் வம்சத்தினர் என்னை நினைக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்க மனசில் வச்சுருக்காங்க அதை அவங்களால பார்க்க முடியும். என்ன நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அவங்களால படிக்க முடியும். அந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஆஹா என்னுடைய வம்சத்தினர்னு நினைக்கிறேன், அவங்க வந்து மனமகிழ்ச்சி அடைகிறார்கள். நம்ம போல் இந்த உடலினுடைய கட்டுக்கள் அவர்களுக்கு இல்லை. அந்த இறைன்னு சொல்லக்கூடிய ஆற்றலோட இன்னும் கொஞ்சம் கூட எளிமையாக அவர்களால் இது பண்ண முடியும். அப்போ நமக்காக அவர்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்வார்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு கருணையோடு இருக்கும் பொழுது
அவர்களை நினைத்து அந்த ஒரு உருகி நிற்கும் பொழுது அந்த ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது அவர்கள் நமக்காக வைப்பார்கள். அதுதான் மூதாதையர்களுடைய ஆசின்னு சொல்கிறது அதுதான், குலதெய்வத்தினுடைய ஆசின்னு சொல்கிறது அதுதான். அப்போ அவங்கள நினைக்கணும். அப்போது நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க மாட்டோமா, உனக்கா இத்தனை செஞ்சனே, நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிறியே, உனக்கெல்லாம் அடுக்குமான்னு கேட்குறோம் இல்லையா? அதே தான் நம்ம அப்பாவும் நம்ம கேட்பாங்க, நம்ம தாத்தா பாட்டியும் நம்ம கேட்பாங்க இல்லையா, நம்ம மாமனார் மாமியார் கேட்பாங்க. அப்போது அதுக்காக தான் இந்த காரியத்தை செய்கிறது. இது ஒரு விளக்கம். ரெண்டாவது விளக்கம், அவங்கக்கிட்ட இதை நாம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்குறோம். இன்னொன்றும் சேர்த்து பண்ணணும். என்ன பண்ணணும்? இது நேரடியாக சாமிகிட்டே நம்ம வேண்டுறது. என்ன வேண்டுறோம்? இது குலதெய்வத்திலிருந்து தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கிட்ட நேரடியாக அதுக்கிட்ட வேண்டுறோம். என்ன வேண்டுறோம்? என்னுடைய மூதாதையர்கள் கூட யாரை வேணாலும் சேர்த்திக்கலாம், நம்முடைய நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரன், எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாது, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் முக்கியமாக நம் சுற்றத்திற்கு மட்டும் நம்ம முக்கியமாக வேண்டுறோம். கூட நம்மளுடைய நண்பர்கள், உறவுகள் எதையும் சேர்த்திக்கலாம். அவர்கள் அந்த எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவர்கள் இன்னும் உயர்வான ஒரு நிலை செல்லுவதற்கு, உன்னிடம் வந்து சேருவதற்கு, உன்னை உணர்ந்து உன்னிடம் வந்து சேருவதற்கு நீ அருள் செய்யணும். அவர்களுக்கு, எனக்கு இல்லை, அவர்களுக்கு செய்யணும். ஒரு கால் அவர்கள் பிறப்பு எடுத்திருந்தால் அவர்களுக்கு பூரணமான உன்னுடைய அருளால் அவர்களுக்கு நல்லதொரு வாழ்வை நீ அமைத்து தர வேண்டும்னு வேண்டுறோம். இது எப்படி வேண்டணும்? சும்மா வாய் வார்த்தையால் சொல்கிறதில்ல. நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ஈயடிச்சாங்காப்பி அடிக்கணும்னு உங்களுடைய மனம் உருகி நீங்கள் அந்த கேட்கக்கூடிய இறைவனிடம் அவர்களுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக கேட்கக்கூடிய அந்த ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது, அவர்கள் ஆன்ம ரூபத்தில் இருந்தே அவர்களுக்கு மேல் செல்லுவதற்குண்டான அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு கால் அவர்கள் பிறப்பு எடுத்திருந்தாலும் கூட அவர்கள் அந்த வாழ்வில் நம்ம வேண்டுதல் அவர்களுக்கு அந்த இடத்துல பலனாக சென்று சேரும். என்டையர் யூனிவர்ஸ் இஸ் கனெக்டட். நாம் எல்லாருமே இறைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலோடு கனெக்ட் ஆகிருக்கோம். எல்லோரும் இந்த பூமிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நான் என்னுடைய வேண்டுதல் நேராக போய் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் மாதிரி நேராக போய் அங்கே கனெக்ட் ஆகிரும். இறை அதற்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துக்கும். மீடியேட்டர் அங்கே இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேண்டுதல் எப்படி இருக்கணும்? மனதார வேண்டக்கூடியதாக இருக்கணும். அந்த உள்ளம் பொருந்தி வேண்டணும். என்னுடைய மூதாதையர்கள் முன் தலைமுறை யாராக இருந்தாலும் சரின்னு சொல்லி அப்படி உருகி பொருந்தி நின்று வேண்டணும். அப்படி வேண்டும் பொழுது அதனுடைய பலன்கள் சேரும். அப்போது இது நான் டெய்லியுமே பண்ணலாம்ல, சத்தியம் பண்ணலாம், டெய்லியும் பண்ணணும், பெரியவங்க நல்லா இருக்கணும்னு கேட்கணும். ஆனால் அந்த ஒன் பாயிண்டட் டைம் அவங்க போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டைம், அப்போது இன்னும் ஒரு ஸ்பெஷலான நிறைய இந்த அண்டத்தில் இந்த மாதிரி சட்டிலான விஷயங்கள், நிறைய கதவுகள் திறக்கப்படுதுங்கிறாங்க. நமக்கு அதை கண்ணுனால் பார்க்க முடியறதில்ல, பெரியவங்க சொல்கிறதான் கேட்குறோம். அந்த டைமில் இந்த ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது எனக்கு நல்லது கொடுங்கன்னு கேட்டாலும் சரி கேட்கணும், கூட அவர்களுக்கு நல்லது கொடுங்கன்னு கேட்கணும். இது ரெண்டு பண்ணும் பொழுது அது வேகமாக வேலை செய்யுதுங்கிறது நம்மளுடைய ஐதீகம். அதனால் நம்மளுடைய ஆயுட்காலம் முழுவதும் இதுபோல் உண்டான காரியங்களை நிறுத்த முடியாது. அப்போது ஒரு 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 ஐயர்கிட்ட கொண்டு போய் காசு கொடுத்து அவரை பண்ண சொல்கிறது சரியா இல்லை இந்த காரியம் நீங்கள் பண்ணுறது சரியாங்கிற தெளிவு உங்களுக்கு இப்போ இருக்கணும். தெளிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனால் அந்த பதில் நான் இப்போ உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்றேன். உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ பண்ணுங்கள். ஏன்னா நான் பதில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். யார் இதை செய்யணுங்கிறத சொல்லிட்டேன், யார் செஞ்சால் தான் இது வேலை செய்யுங்கிறதையும் சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது திருவருள் உங்களுக்கு கொடுத்த ஒரு இதாகவே இருக்கட்டும். அடையப்பா 1 மணி நேரம் 3.5 நிமிஷம் பேசியிருக்கேன், போதுன்னு நினைக்கிறேன். என்னை இன்னொரு வீடியோ போடணும், தொண்டையில் இப்போவே கவ்வுது. முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டாகவே பேசியிருக்கோம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, பின்ன அப்படி பார்ப்போம். சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு என்ன, அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு பாட்காஸ்ட்டில் சந்திக்க போகிறோம், ஒரு ஹாட் டாப்பிக்கில் சந்திக்க போகிறோம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நினைவுங்கள். நான் அவங்க இடத்துல இருந்து பண்ணி நன்றி.